இப்போ அந்த பின்னாடி வீல் இருக்குல்ல, அந்த வீலை வந்து எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ. ஆமாம், செயின் கலந்துட்டு. ஓகே. அவ்வளோதான், தூக்கி அப்படியே மாட்டி அப்படியே தூக்கி இந்த கவியில் அரெஸ்ட் பண்ண வேண்டியது. ரைட். இந்த துருவு இருக்குதா? ஆமாம், இந்த துருவுக்கு ஆயில் போட்டு மாட்டீங்க, ஜம்முன்னு இருக்கும். ஆயில் போட்டு போடணுன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி கஷ்டப்பட்டு கிட்ட பண்ணுவேன். கருத்துல கஷ்டமாக இருக்கியா? ஆமாம். ಈಗ ಅಲೈನ್ಮೆಂಟ್ ಇದ್ರೆ ಕೊನೆ ಅಲೈನ್ಮೆಂಟ್ ಇದು அப்படி டைட் பண்ணி விடனே. எப்படி வீல் மாட்டி டைட் வச்சு போட்டு ஒவ்வொரு கேட்டால் அனுப்புவேன். இந்த கம்பெனி உள்ளே பார்த்துருக்கேன். ஓகே, சூப்பர். செயின் நம்ம திருப்பிக்கலாம். செயின் ரொம்ப ஆயில் போட கலராக தான் ரொம்ப ஆயில் லைஸாக போடணுன்னு. அதே கையை பிடிச்சி போட முடியாது, முள்ளுக்குள்ளே இருக்கா, கை ஓட்ட போட்ட முடியாது. ஓகே, நீ பாது டைட்டு கரெக்டாக தான் இருக்கு. ஆயில் போட்டுக்கலாம். ஸ்டாண்ட் இருக்குதா? வீலை கற்றுக்கும் ஸ்டாண்டை மாட்டக்கூடாது. ஆயில் வீடியோ ஃப்ரீயாக இருக்குதியா? ஆயில் போட நல்லா ஃப்ரீயாக கலர் நான் வாசங்க வீடு டைப் பண்ணிட்டு சேர மாட்டேங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு இல்லை ஆடி கிடக்கும். அதனால் எப்போதும் ஃபஸ்ட்டு வீலமாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாண்ட் பண்ணுறேண்ணே. காஞ்சதுக்கு ஆயில் போட்டு
கரிசி தான் காயிலே போடக்கூடாது கரிசி பிள்ளைந்தா காஞ்சி கரகரன்னு மண்டை காய்ஞ்சிருக்கு வேண்டாமா? ஓகே வேலை முடிஞ்சா? ஆமாம் ரைட் கம்மி காற்று வச்சு இருந்தா ரைட்